காக்சிடீனியா டெயில்போன் காக்சிக்ஸில் வலினா அடியில் பெட்டெக்ஸ்குள்ளே வலிக்கும். அதாவது ஆல்மோஸ்ட் பைல்ஸ் வர இடத்துல வலிக்கும். யாருக்குன்னா ரொம்ப நேரம் உட்காந்துட்டு ஸ்டிச்சிங் ஜாபோ இல்லை ஐடியில் வேலை பார்க்குறவங்க இல்லை ப்ரெக்னென்ட் உமன் இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு அதிகமாக வரும். இடுப்பில் வலிக்கிறது வேறு, இடுப்பில் இந்த இடத்துல லம்போசேக்ரலில் வலிக்கிறது வேறு, லம்போசேக்ரல் ஸ்ட்ரெயினோ லம்பர் ஸ்பான்லைட்டிஸோ. ஆனால் இது இங்கே வலிக்காமல் இந்த இடத்துல வலி வரும் அடியில். ஏன்னா இங்கே சர்வைக்கல், இந்த இடம் தொராசிக், லம்பார் சேக்ரம் லம்போசேக்ரல், இங்கே காக்சிக்ஸ் டெயில் போன் வால் மாதிரி இருக்கும். அந்த காக்சிக்ஸ் கடைசியாக அது இன்ஃப்ளேம் ஆயிடுது, நீர் கோர்த்துக்கிட்டு அந்த மாதிரி வலிக்குது. இந்த மாதிரி வலிச்சா எக்ஸசைஸ் மூலம் பெர்மனண்ட்டாக க்யூர் ஆகும். நீங்கள் அதை பற்றி அவ்வளோ கவலைப்படவே தேவையில்லை. டெஃபினட்டாக அதுக்குன்னு நிறைய எக்ஸசைஸ் இருக்குது. பிரிட்ஜிங் எக்ஸசைஸ் இருக்குது, எஸ்எல்ஆர் எக்ஸசைஸ் இருக்குது. அதை தவிர லோவர் லிம்பு லம்போசெக்ரல் மசில்ஸ் எல்லாம் ஸ்ட்ரென்த் பண்ணுறதும், சயாட்டிக் நர்வ் கோர்ஸில் இருக்கிற குவாட்ரிசெப்ஸ், ஹாம்ஸ்ட்ரிங், காஃப் மசில்லாம் ஸ்ட்ரென்த் பண்ணுற எக்ஸசைஸும் இருக்குது. இருந்த போதிலும் இப்போது உங்களுக்குன்னு நான் 1-2 எக்ஸசைஸ் சொல்லித்தரேன். ஃபஸ்ட்டு ஸ்டாண்டிங் ஆன் டோஸ், கால் விரலில் நிற்கிறது. இப்போ நான் கால் விரல் தான் நின்றுக்கிறேன், உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல. ஸோ கால் விரலில் முன்னாடி இருக்க விரலில் இப்படி நின்றுட்டு 1 2 3 4 5 6 7 8 9 10 கீழே போட்டுக்கிறது. 1 2 3 4 5 6 7 8 9 10 அந்த மாதிரி 7 தடவையும் இப்படி நின்றுக்கிட்டு இப்படி பின்னாடி கை வச்சுக்கிட்டு இந்த மாதிரி முன்னாடி இப்படி ஸ்ட்ரெச் பண்ணுறது. அதாவது பின்னாடி இப்படி பெண்ட் பண்ணுறது. இந்த மாதிரி ஸ்ட்ரெச் பண்ணிவிட்டு 10 கவுண்ட்ஸ் வச்சுருந்து இப்படி ரிலாக்ஸ் பண்ணுறது. இந்த மாதிரி நிறைய எக்ஸசைசஸ் இருக்குது. அந்த எக்ஸசைஸ் எல்லாம் சொல்லி கொடுத்து காக்சிடீனியாவை பெர்மனண்ட்டாக க்யூர் பண்ண முடியும். உலகத்தில் காக்சிடீனியா இருக்கிறவங்க எங்கே இருந்தாலும் கால் பண்ணி கன்சல்ட் பண்ணி ஆன்லைனில் எக்ஸசைஸ் டெய்லி 1 மணி நேரம் 10 நாளைக்கு சொல்லி கொடுத்து அதை பெர்மனண்ட்டாக க்யூர் பண்ண முடியும். இந்த மாதிரி ஹெல்த் டிப்ஸ் வேணுன்னா ஃபாலோ பண்ணுங்கள். ஃபிசியோதெரப்பி கன்சல்டேஷன் வேணுன்னா கால் பண்ணுங்கள். நான் பிரகாஷ், ஃபிசியோதெரபிஸ்ட்.